ஒரு பர்ஃபெக்டான உலகத்தை யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தவங்களுக்கும் அவங்களோட தகுதிக்கு ஏற்ற விஷயங்கள் கிடைக்குது. எவ்ரி ஒன் கெட்ஸ் வாட் தே டிசர்வ். நல்லது பண்ணுறாங்களா, அவங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் ரியாலிட்டியில் அப்படிப்பட்ட பர்ஃபெக்டான உலகத்தில் நம்ம இல்லையேன்னு நினைக்கும்போது தான் இன்னும் டீப்பராக யோசிக்க தோணுதுங்க. நல்லவங்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்களும் கெட்டதும் நடக்குது. ஏமாத்துறவங்க மற்றவங்களுக்கு கெடுதல் செஞ்சு மேனிப்புலேட் பண்ணுறவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம இப்போ இருக்கும் உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. த வேர்ல்ட் இஸ் நாட் ஃபேர் இனஃப்னு தெரிஞ்சும் சிலர் இன்னுமே முன்னாடி சொன்ன பர்ஃபெக்டான உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்னு நினைக்கிறாங்க. எவ்ரி ஒன் கெட்ஸ் வாட் தே டிசர்வ். உதாரணத்துக்கு, எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுற? யூ டிசர்வ் தி அப்யூஸ். ஏன்னா நீ ட்ரெஸ் கரெக்டாக பண்ணல. நீ ட்ரெஸ் பண்ணியிருந்த விதத்தை பார்த்தா இட் ஃபெல்ஸ் லைக் யூ ஆஸ்ட் ஃபார் இட். விக்டிம். உலகம்னா என்னன்னே தெரியாத சின்ன குழந்தையாக இருந்திருக்கலாம், டீனேஜ் ஆர் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நீ தான் ஏதோ பண்ணியிருக்க, ஸோ யூ டிசர்வ் தி அப்யூஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜாப் லாஸ். ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ஆனால் திடீர்னு வேலை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. யூ மைட் பி இன்கம்பீட்டன்ட். நல்ல எம்ப்ளாயியாக இருந்திருக்க மாட்டேன், நீ ஏதாவது தப்பு செஞ்சுருப்ப, அதான் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. பட் அதுக்கு பின்னாடி கம்பெனியில் மேஜரான காஸ்ட் கட்டிங் லே ஆஃப் பண்ணுறது, மேனேஜ்மெண்ட்டோட டெசிஷன் ஆர் ஏதாவது எக்கனாமிக் ஃபேக்டர்னால வேலை போயிருக்கலான்றதை பற்றிலாம் யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க. ஏன் இப்படிப்பட்ட கண்ணோட்டம் இவங்களுக்கு இருக்குது தெரிஞ்சுக்கலாமா? உண்மைகள் சில நேரம் கசக்கத்தான் செய்யும் பிரதர் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் வேர்ல்ட் ஹைப்போதசிஸ். வணக்கம், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது திஸ் லைஃப் டிக்கெட் பாட்காஸ்ட். நான் உங்கள் விபி. ஜஸ்ட் வேர்ல்ட் ஹைப்போதசிஸ்னால் என்ன? உலகம் இவ்வளோதாங்க. நல்லது பண்ணால் நல்லது நடக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது நடக்கும். யூ கெட் வாட் யூ டிசர்வ். இதுதான் ஜஸ்ட் வேர்ல்ட். இது கரெக்ட் தானே? இது தானே நம்ம ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்து பிலீவ் பண்ணிட்டு வரோம். தவறு பண்ணால் அதை தவறு பண்ணுறவங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். ஒரு மாரல் அக்கௌண்டபிலிட்டி வரணுன்றதுக்காக தே ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தேர் ஆக்ஷன்ஸ். ஸோ தவறு பண்ணவங்க பனிஷ் பண்ணப்பட்டா யூ கெட் வாட் யூ டிசர்வ்னு சொல்லுவோம். இது கரெக்ட் தானேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது ரொம்ப நம்புகிறவங்க சில டைம் விக்டிமையே பார்த்து நீ ஏதோ பண்ணியிருப்ப, அதான் உனக்கு கெட்டது நடந்திருக்கு, யூ டிசர்வ் டு பி அ விக்டிம்னு ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் சில டைம் விக்டிம்ஸே கூட தன்னை தானே ப்ளேம் பண்ணிக்குவாங்க. தன்னோட பிஹேவியரால் தான் தனக்கு அப்யூஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி. இப்போ சொல்லுங்கள், ஜஸ்ட் வேர்ல்ட் கான்செப்ட் கரெக்டா? வாட் இஸ் தி விக்டிம் டூ டு டிசர்வ் டு பி அ விக்டிம்? எதுவும் தப்பாக இருக்குல்ல? நம்ம ஒரு பர்சன் கிட்ட கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன விஷயம் நமக்கு ஏற்றுக்க முடியாதப்போ, ஹே நீ ஏதோ மனசில் வச்சுட்டு பேசுகிற, கரெக்டாக பேசு, கரெக்டாக ஜட்ஜ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். பயஸ் ஆகாதன்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் ஜஸ்ட் வேர்ல்ட் கான்செப்டை பிலீவ் பண்ணும் பீப்புள் சில டைம் பயஸ் ஆகி சில விஷயங்களை தவறாக ஜட்ஜ் பண்ணுறாங்க. இதனால தான் ஜஸ்ட் வேர்ல்ட் கான்செப்ட் ஒரு காக்னிட்டிவ் பயஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜஸ்ட் வேர்ல்ட் கான்செப்டை, அந்த தியரியை கரெக்டாக தப்பா? கடவுள் பாதி மிருகம் பாதி தாங்க. வேர்ல்ட் இஸ் ஃபேர், யூ கெட் வாட் யூ டிசர்வ். ஜஸ்டிஸ் ப்ரிவைல் ஆகணும்னு பிலீவ் பண்ணுறதுலாம் ஓகே தான். அதே நேரம் தி வேர்ல்ட் இஸ் இன் ஃபேர் இன் மெனி கேசஸ்ன்றதையும் நம்ம அக்செப்ட் பண்ணணும். நம்ம லைஃப்பில் பல விஷயங்கள் ஏன் நடக்குது, ஏன் இப்போ நடக்குதுன்றதுக்கான பதில் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. அப்போது சம்டைம்ஸ் தி வேர்ல்ட் வுட் பி அன்ஃபேர். இந்த கசப்பான உண்மையை நம்ம நம்பி தான் ஆகணும். நம்பாமல் போனால் என்ன ஆகும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், ஜஸ்ட் வேர்ல்ட் கான்செப்டை நம்புறவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். 1. இட் ஆக்ட்ஸ் அஸ் அ கோப்பிங் மெக்கானிசம் ஃபார் ஆன்சைட்டி அண்ட் ஃபியர் ஆஃப் அன்னோன். 1965 சைக்காலஜிஸ்ட் மெல்வின் லேர்னர் ஒரு ஸ்டடி பண்ணார். ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் வேற ஒரு ஸ்டூடெண்ட் லாட்ரி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ உடனே இந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தெரியுமா நினச்சாங்க? ஓ, லாட்ரி வின் பண்ண ஸ்டூடெண்ட் நம்ம எல்லாரை விட ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பான் போல, அதான் அவனுக்கு லாட்ரி கிடச்சிச்சுன்னு நம்பினாங்களாம். இது கேட்கும்போது என்னடா இது, லாட்ரி கிடைச்சதுக்கு ரீசன் ஸ்டூடெண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணதா? சம்பந்தமே இல்லையே அப்படின்னு தோணும். லாட்ரி இஸ் அன்பிரடிக்டபிள். அது ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். எப்படி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்சது அப்படின்ற கேள்விக்கான பதில் தெரியாது. அப்போது அந்த ஸ்டூடெண்ட் ஏதோ பண்ணியிருக்கான்ப்பா, அதனால தான் அவனுக்கு லாட்ரி கிடச்சிச்சு, நம்ம அந்த ஸ்டூடெண்ட் அளவுக்கு எதுவும் செய்யலை, அதனால நம்மளுக்கு கிடைக்கல போல அப்படின்னு பிலீவ் பண்ணுறாங்க. அவங்க திங்கிங்கை கன்க்ளூட் பண்ணிடுறாங்க. அன்பிரடிக்டபிளான விஷயங்களுக்கு ஜஸ்ட் வேர்ல்ட் கான்செப்ட் அப்ளிகபிள் ஆகாதுன்ற உண்மையை ஏன் இவங்க நம்பலை? ஏன்னா ஏன் எப்படின்னு யோசிச்சு பதில் தெரியாமல்
இதனால் ஃப்யூச்சரில் ஏதாவது ஆக போதோ அப்படின்ற ஒரு பயம் வந்து அது ஒரு ஆன்சைட்டியாக மாறி அந்த பர்சனை கஷ்டப்படாமல் இருக்க இந்த அன்சர்டனான உலகத்தில் ஒரு சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் கொண்டு வர ஜஸ்ட் வேர்ல்ட் ஹைப்போதசிஸ் பெரும்பாலான நேரத்தில் ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக மாறுது. சைக்காலஜிஸ்ட் மெல்வின் ஸ்டடி பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இதனால தான் வேற ஒரு ஸ்டூடெண்ட் லாட்ரி வின் பண்ணியிருக்கான்னு சொன்னப்போ ஓ த ஸ்டூடெண்ட் டிட் சம்திங் டு டிசர்வ் தி லாட்ரின்னு யோசிச்சாங்க. 2. கான்ஃபிடென்ஸ் அண்ட் பாசிட்டிவ் பர்ஸ்பெக்டிவ். நல்லது பண்ணால் நல்லது நடக்கும், யூ கெட் வாட் யூ டிசர்வ்னு நம்பும் பீப்புள் தான் நல்லது பண்ணுறதுனால தனக்கு ஃப்யூச்சரில் நல்லது அமையும் அப்படின்னு ஒரு ஆப்டமிஸ்டிக் வியூவில் லைஃப்பை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஜஸ்ட் வேர்ல்ட் கான்செப்ட் பீப்புளுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக மாற ஆரம்பிச்சிச்சு. 3. ட்ரஸ்ட் இன் ஜஸ்டிஸ். இந்த ஜஸ்ட் வேர்ல்ட் கான்செப்டை பிலீவ் பண்ணும் பீப்புள் விக்டிம் இன்னசென்ட்னு தெரிஞ்சால் தே ஆர் மோர் லைக்லி டு ஹெல்ப் தி விக்டிம். அது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறாங்க. இப்போது ஜஸ்ட் வேர்ல்ட் கான்செப்டை பிலீவ் பண்ணும் பீப்புள் த வேர்ல்ட் இஸ்இன் ஃபேர் இன் மெனி கேசஸ்ன்றதை அக்செப்ட் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்னு சொல்கிறேன். 1. விக்டிம் பிளேமிங். ஒரு பர்சனுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அவங்க பண்ண ஏதோ செயல் தான் காரணம் அப்படின்னு பிலீவ் பண்ணும் பீப்புள் தான் ஜஸ்ட் வேர்ல்ட் கான்செப்டை பிலீவ் பண்ணுறவங்க. பல நேரங்களில் அது உண்மை இல்லை. எவ்வளவோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஒரு பர்சனோட லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுன்னு நம்பலைன்னா அந்த கஷ்டப்படும் பர்சனை ரொம்பவே ப்ளேம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுற பீப்புள், அவங்கள பார்த்து சில பேர் உனக்கு உடம்பு சரியில்லைல்ல அதுக்கு நீ தான் காரணம், நீ தான் ஏதோ உனக்காக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உண்மையான ரீசன் என்னன்னு யோசிக்கிறதே இல்லை. பிகாஸ் தே ஒன்லி பிலீவ் இன் தி ஜஸ்ட் வேர்ல்ட் கான்செப்ட். அறுவை படத்தில் கூட ஹீரோயினுக்கு சிவியரான இல்னஸ் இருக்கும், எய்ட்ஸ் இருக்கும். அது தெரிஞ்ச உடனே சுற்றி இருக்கும் பலர் ஹீரோயின் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அதான் இவங்களுக்கு இந்த இல்னஸ் வந்திருக்கு அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுவாங்க. உண்மையாகவேங்க நிறைய ஸ்டடீஸில் இதே சினாரியோ பார்த்துருக்காங்க. ஆக்சிடென்ட்ஸ் ஆகட்டும், டிசாஸ்டர்ஸ் ஆகட்டும், ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடந்திருக்கு, நமக்கே சுனாமி வந்துச்சு, அதில் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்து யூஆர் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் யோர் ஓன் ஆக்ஷன்ஸ் அண்ட் டெசிஷன்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. டிசாஸ்டர் ஒரு ரேண்டமான ஈவெண்ட்னு ரெகக்னைஸ் பண்ணாமல் விக்டிமை ப்ளேம் பண்ணுவாங்க. 2. செல்ஃப் ஆஸ் விக்டிம். இப்போது அவங்களுக்கே ஏதோ கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, தன்னை தானே ப்ளேம் பண்ணிக்குவாங்க. நமக்கு இதான்ப்பா வாழ்க்கை, நம்ம தான் ஏதோ பண்ணியிருக்கோம், அதனால தான் நமக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரியாலிட்டி என்னன்னு யோசிக்கிறது கூட இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் வேர்ல்ட் கான்செப்டை நம்பலாமா கூடாதா? யூ கெட் வாட் யூ டிசர்வ். நல்லது பண்ணால் நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது கிடைக்கும்ன்ற விஷயத்த நம்புங்க. ஜஸ்டிஸ் கிடைக்க சொசைட்டியில் ஒரு சிஸ்டம் வரணும், ஒரு கண்ட்ரோல் வரணும்னு நினச்சி தான் இந்த வேர்ல்ட் கான்செப்ட் ஒரு பிலீஃபாக உருவாகியிருக்கும். அன்சர்டனான இந்த உலகத்தில் ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக ஜஸ்ட் வேர்ல்ட் கான்செப்ட் அமையுது. ஃப்யூச்சர் பற்றின ஒரு நம்பிக்கை கொடுக்குது. நம்மளையும் எல்லாரையும் நல்லது பண்ண சொசைட்டியில் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்க தூண்டுது. ஆனால் அது ஒரு பயஸாக மாறாமல் இருக்க சில டைம் வேர்ல்ட் இஸ் நாட் ஃபேர்ன்றதையும் நம்ம அக்செப்ட் பண்ணணும். அன்சர்டன்னு சொல்லும் விஷயங்களில் பலதுக்கு நமக்கு பதிலே தெரியாதுங்க. சில டைம் லக்காக இருக்கலாம், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். குறிப்பிட்டு சொல்ல முடியாத போது லைஃப் ஈவெண்ட்டோட காம்ப்ளெக்சிட்டியை அக்னாலேஜ் பண்ணலாம். அப்போ தான் எம்பத்தி அண்ட் கம்பேஷன் வரும். மற்றவங்களோட கஷ்டங்களை பார்த்து அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதை கம்மி பண்ணலாம். பிகாஸ் we never know what they have gone through in life. டிஸ்கிரிமினேஷன், விக்டிம் பிளேமிங்கை அப்போ தான் அவாய்ட் பண்ண முடியும். இந்த காக்னிட்டிவ் பயஸை ஓவர் கம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஆனால் அவேர்னஸ் மூலமாக கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணலாம். தி வேர்ல்ட் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினச்சாலும் சில டைம் தி வேர்ல்ட் இஸ் நாட் ஃபேர். உண்மைகள் சில நேரம் கசக்கத்தான் செய்யும். இந்த ஒரு எபிசோட்லேருந்து ஒரு சின்ன நல்ல தோட்டங்களுக்கு கிடச்சிருந்தா ஐம் மோர் ஹாப்பி அபவுட் இட். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.